So hi friends, welcome to Variety Track. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம heat exchangers, ஓகேவா? So heat exchanger, heat and mass transferல unit 3 heat exchangers னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். So heat exchanger அப்படினா என்னன்னா a heat exchanger. So a heat exchanger, this is a heat exchanger may be defined as an equipment which transfer the energy from a hot fluid to a cold fluid with maximum rate and minimum investment and running cost. This is called heat exchanger அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு நல்ல ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம ரேடியேட்டர் சொல்லலாம். ஆட்டோமொபைல் ரேடியேட்டர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்மளுடைய என்ஜின் இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருக்கிறது என்ஜின் வச்சுக்கலாம். இது என்ஜின், ரைட்டா? இந்த என்ஜின்லேருந்து ஒரு ஃபேன் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்படி ஒரு ஃபேன் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி இங்கே ரேடியேட்டர் இருக்கும். ரைட்டா? ரேடியேட்டர் இருக்கும். ஸோ இந்த ரேடியேட்டர் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி டியூப்ஸ் உள்ளார ஃபுல்லாக ஹரிசாண்டல் அண்டு வெர்டிக்கல் டியூப்ஸாக இருக்கும். இந்த மாதிரி டியூப்ஸாக இருக்கும். ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இன்ஜின்குள்ளார ஃபுல்லாக கூலிங் வாட்டரை சர்க்குலேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ப்ளூ கலரில் போட்டிருக்கேன். இந்த மாதிரி கூலிங் வாட்டரில் சர்க்குலேட் பண்ணுவாங்க இன்ஜின் ஃபுல்லாக. பண்ணிவிட்டு இதோடைய இன்லெட்டை டைரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே ரேடியேட்டரில் கொடுப்பாங்க. அதுலேருந்து வர்ற அவுட்லெட் எடுத்துகிட்டு வந்து திரும்பியும் இன்ஜினில் கொடுப்பாங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த இன்ஜின்லேருந்து ஹாட் வாட்டர், ரைட்டா, இங்கேருந்து ஹாட் வாட்டர் வந்து இந்த ரேடியேட்டருக்குள்ளார போகும். இந்த ஹாட்னஸை வந்து இந்த ஃபேன் இருக்கு இல்லையா, இந்த ஃபேன் வந்து என்ன பண்ணுன்னா இந்த ஹாட் ஏரை ஃபுல்லாக இது வழியாக வெளியில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த வாட்டர் கோல்டு வாட்டராக மாறிடும். ஸோ கோல்டு வாட்டர் திரும்பவும் இன்ஜின்குள்ளார போகும், ரைட்டா? ஸோ அப்போது நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா இங்கே இந்த ஹாட் வாட்டரை வந்து நம்ம கோல்டாக மாற்றுறோம். எப்படி அப்படின்னா இந்த ஃபேனை வச்சு அதோடைய டெம்பரேச்சரை ரெடியூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சர்னு சொல்லலாம். இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா இப்போது இந்த மாதிரி ஒரு பைப் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு பைப், ரைட்டா? அண்ட் இதுக்குள்ளார இன்னொரு பெரிய பைப் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இந்த பைப் இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதுக்குள்ளார ஹாட் வாட்டர் நமக்கு போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த சின்ன பைப்புக்குள்ளார ஹாட் வாட்டர் போகுது, ரைட்டா? ஹாட் வாட்டர் அண்ட் இந்த பெரிய பைப்பில் கோல்டு வாட்டர் இருக்குன்னு வச்சுக்கலாம், போயிட்டுருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்படி போகும்போது இந்த டைரெக்ஷன் நமக்கு போகும்போது ரெண்டு பைப்லேயும் நம்ம வாட்டர் கனெக்ட் பண்ணும்போது இங்கே இருக்கிற இந்த ஹாட் வாட்டர் வந்து இந்த கோல்ட் வாட்டரில் என்ன ஆகும், இந்த ஹீட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆகும், ரைட்டா? இந்த மாதிரி ஹீட் எக்ஸ்சேஞ்ச் ஆகிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கிற ஹாட் வாட்டரோட டெம்பரேச்சர் 70 டிகிரி இருக்குது. இங்கே இருக்கிற கோல்டு வாட்டரோட டெம்பரேச்சர் நமக்கு 30 டிகிரி இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இதுலேருந்து அவுட்லெட்டாக இங்கே வெளியில் வரும்போது இந்த கோல்டு வாட்டரோட டெம்பரேச்சர் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 டிகிரியும், இந்த இது ஹாட் வாட்டரோட டெம்பரேச்சர் 40 டிகிரியும், கோல்டு வாட்டரோட டெம்பரேச்சர் நமக்கு என்ன ஆகும், ஒரு 39 டிகிரி அந்த ரேஞ்சுக்கு போயிட்டே இருக்கும். ரொம்ப நேரம் நம்ம விட்டோன்னா இது ரெண்டு டெம்பரேச்சரும் நமக்கு ஈக்குவலாக ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை தான் வந்து ஹீட் எக்ஸ்சேஞ்சர்னு சொல்கிறோம். ஸோ கண்டென்சர்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க பவர் பிளான்ட்டில். கண்டென்சரில் பாய்லரில் என்ன ஆகுது, வாட்டர் வந்து வேப்பராக மாறுது. கண்டென்சரில் என்ன ஆகுது, வேப்பர் வந்து வாட்டராக சேஞ்ச் ஆகும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பவர் பிளான்ட்டில் படிச்சிருப்பீங்க. அதுவும் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் வச்சு தான், ஹீட் எக்ஸ்சேஞ்சர் பிரின்சிபல் வச்சு தான் ஒர்க் ஆகுது. ஆயில் கூலர்ஸ் இன் ஹீட் என்ஜினில் ஆயிலை கூல் பண்ணுறதுக்கும் நம்ம ஹீட் எக்ஸ்சேஞ்சர் மெத்தட் வச்சு தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஃபார் ஹீட் எக்ஸ்சேஞ்சர். ஸோ இது உங்களுக்கு ஹீட் எக்ஸ்சேஞ்சர்னா என்ன அப்படின்ற அந்த பேசிக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹீட் எக்ஸ்சேஞ்சர் மே பி டிஃபைன்ட் அஸ் த எக்யூப்மெண்ட் விச் ட்ரான்ஸ்ஃபர் த எனர்ஜி ஃப்ரம் ஏ ஹாட் ஃப்ளூயிட் டு ஏ கோல்ட் ஃப்ளூயிட். ஒரு ஹாட் ஃப்ளூயிட்லேருந்து கோல்ட் ஃப்ளூயிடுக்கு ஹீட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னா தட் இஸ் கால்டு ஹீட் எக்ஸ்சேஞ்சர் அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வாட் ஆர் ஆல் த டைப் ஆஃப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ன்றதை பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.